அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று அருணகிரிநாதர் அருளிச் செய்த மயில் விருத்தம் நூலின் இறுதி செய்யுளுக்கான பொருளுரையை காண இருக்கிறோம். அருணகிரியாரின் மயில் விருத்தம் நூலில் காப்பு செய்யுள் தவிரவும் 11 பாக்கள் அடங்கியுள்ளன. இ11வது பாடலில் சம்பந்தர் தேவாரத்தில் வரும் திருக்கடைக்காப்பு அருளியிருப்பது போன்று நூற்பயன் பற்றியும் இது அருணகிரிநாதர் பாடியுள்ளார். முன்னால் வரும் 10 பாக்களையும் பாடுவதனால் என்னென்ன பெருமைகள் கிட்டும் என்பதை விரிவாக கூறுகிறார். இங்கு மாசரு வேல் விருத்தம் ஒரு 10ம் மாசரு மயில் விருத்தம் ஒரு 10ம் என்று இணைத்து பாடுவது நமது குருஜி அவர்களின் வழக்கம். திருப்புகழ் அன்பர்கள் இம்முறையை பின்பற்றி இன்றளவும் பாடி வருகின்றனர். இனி பாடலை பார்ப்போம். எந்நாளும் ஒரு சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய திருத்தணிகை வாழ் எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் ஏறும் ஒரு நம்பிரானான மயிலை பன்னாளும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திர பாடல் தரு மாசரு விருத்தம் ஒரு 10ம் படிப்பவர்கள் ஆதிமறை நூல் மண் நான்முகம் பெறுவர் அன்னம் ஏறப் பெறுவர் வாணி தழுவப் பெறுவரால் மகராலயம் பெறுவர் உவனம் ஏறப் பெறுவர் வாரிஜ மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேல் 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே என்பது அச்செய்யுள். எந்நாளும் ஒரு சுனையில் ஒரு நாள் கூட தவறாமல் ஒப்பற்ற ஒரு நீர்மடுவில் இந்திர நீலப்போது இலங்கிய இந்திரநீலம் எனப்படும் நீலோற்பல மலர்கள் மலர்கின்ற திருத்தணிகை வாழ் தணிகையில் வாழும். தணிகையில் ஒரு சுனையில் தேவலோகத்து நீலோற்பல கொடியை இந்திரன் வளர்த்ததாகவும் காலை உச்சி மாலை என்ற 3 வேளைகளிலும் நீலோற்பல மலர்கள் மலர இந்திரன் அம்மலர்களால் தணிகேசனை பூசித்து வந்தான் என்பது புராண குறிப்பு. எந்நாளும் ஒரு சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய திருத்தணிகை வாழ் எம்பிரான் எமது தெய்வமாகிய கந்தக் கடவுள் இமையவர்கள் தம்பிரான் தேவர்களுடைய தலைவன் ஏறும் ஒரு நம்பிரான் ஆன மயிலை ஊர்தியாக ஏறும் நாம் வழிபடும் ஒப்பற்ற தெய்வமான மயில் வாகனத்தை பன்னாளும் அடிபரவும் பல நாட்களாக துதித்து வணங்கி வரும் அருணகிரிநாதன் பகர்ந்த அருணகிரிநாதனாகிய நான் இயற்றிய அதிமதுர இனிமை மிகுந்த சித்திர பாடல் தரு விசித்திர அழகுகள் நிறைந்த பாடலாக இருக்கும் மாசரு விருத்தம் ஒரு 10ம் இ10 விருத்த பாக்களையும் படிப்பவர்கள் பாராயணமாக ஓதி உணர்ந்தவர்கள் ஆதிமறை நூல் மண் நான்முகம் பெறுவர் பழமையான வேதங்கள் நிலை பெற்று விளங்கும் பிரம்மஸ்வரூபத்தை அடைவார்கள். அன்னம் ஏறப் பெறுவர் பிரம்மனின் அன்னவாகனத்தில் ஏறும் பாக்கியத்தை பெறுவார்கள். வாணி தழுவப் பெறுவரால் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவர். மகராலயம் பெறுவர் சுறாமீன்கள் வாழும் சமுத்திரத்தின் தலைவனாகிய வர்ணனின் பதவியை பெறுவார்கள். உவனம் ஏறப் பெறுவர் கருட வாகனத்தில் ஏறப் பெறுவார்கள். வாரிஜ மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் செந்தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியுடன் வாழும் சிறந்த தலைமை பதவியை பெறுவர். ஐராவதம் பெறுவர் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையில் தேவேந்திரனுடன் பவனி வரும் பேறு பெறுவர். அமுதாசனம் பெறுவர் தேவர்கள் போல் அமுதமருந்தி மகிழ்வார்கள். மேல் 1000 பிறை தொழுவர் அதற்கு மேலும் 1000 பிறை கண்டு சதாபிஷேகம் செய்து கொள்ளும் பேறு பெறுவார்கள். சீர்பெறுவர் பேர் பெறுவர் பெருமையும் புகழும் அடைவார்கள். அழியா வரம் பெறுவரே அழிவில்லாத முக்தி சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். சின்னத்தவர் என துவங்கும் திருத்தணி திருப்புகழில் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாரா என்று பாடுகிறார்.
நிறைப்புகள். திருப்புகழை அவர் நிறைப்புகள் என்று இங்கு குறிப்பிடுகிறார். வயலூரில் வேலும் மயிலும் நினைந்தவர் தம் துயர்தீர அருள் தரு கந்தா நிரந்தரா மேலை வயலை உகந்து உள நின்றருள் பெருமாளே. உளமுகந்து நின்றருள் பெருமாளே என்று பொருள் கொள்ளலாம். இந்த முருகனை விழிக்கிறார். இவ்வடிகள் வேலும் மயிலும் என்னும் திருமந்திரத்தின் சக்தியை காட்டுகின்ற மகுடப்பகுதி மனனம் செய்வதற்கும் அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதற்கும் உரியது என்பார் திரு செங்கல்வராயப் பிள்ளை அவர்கள். முருகப்பெருமானின் நிறைப்புகழை உரைக்கும் வேல்மயில் விருத்தங்களின் பொருளுரையை கடந்த சில வாரங்களாக கேட்டு வந்தோம். என்றவரை பாக்களை பதம் பிரித்து பொருள் விளங்கும்படி கையாண்டுள்ள காரணத்தினால் அடியார்கள் இவற்றை கற்று தேர்ந்து முருகப்பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாவார்கள் என்பது உறுதி. இறுதியாக அருணகிரிநாதரின் சேவல் விருத்தம் நூல் பற்றி உரையாசிரியர் டாக்டர் செங்கல்வராயப் பிள்ளை அவர்கள் அளித்துள்ள குறிப்பை இங்கு கூற வேண்டியது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் சேவல் விருத்தத்தின் பொருளுரையை நான் கூற துணியாததற்கு காரணம் இதில் அடங்கியுள்ளது. அவர் கூறுகிறார், ஊவேசா நூல் நிலையத்தில் மட்டுமே காணப்பட்ட சேவல் விருத்தம் நூலின் ஓலை சுவடிகள் ஆங்காங்கு மிகவும் சிதைவுற்ற நிலையில் இருந்தன. 11 பாடல்கள் உள்ள இந்த நூலில் ஒரு பாடலாவது சிதைவுறாமல் இல்லை. பல சொற்கள் சிதறுண்டு காணாமல் போய்விட்டன. பதிகங்கள் இறையருளால் ஒருவாறு செப்பம் செய்யப்பட்டுள்ளன. அடைப்புக்குறிக்குள் இவை தரப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். தவிரவும் அருணகிரியாரது மற்ற நூல்களைப் போல் அன்றி பேய் பூதம் பிசாசுகள் பற்றி மிக மிக அதிகமாக குறிப்புகள் வந்துள்ள நூல் சேவல் விருத்தம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது பற்றிய மாற்று கருத்துக்கள் பலருக்கும் இருக்கலாம். அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். அருணகிரியாரின் மேலும் பல திருப்புகழ் பாக்களுக்கான பொருளுரையை இனிவரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். விழிக்கு துணை திரு மென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் 12 தோளும் பயந்த கனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.